ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CN62 ஃபில்ம் ஆடிஷனுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனி செங்குந்தர் மஹால் ஒரு சினிமா யூனியன் இருக்குது. ஆப்போசிட்டில் தான் இந்த மால் இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். இதுதான் இந்த செங்குந்தர் மஹால். ஸோ நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். CN62 கேஸ்டிங் கால். ஸோ இந்த இடம் தான் அது. சரி வாங்க உள்ளே போகலாம். எல்லாரும் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தீவிரமா. ஸோ நேற்று ஒரு நாள் ஆடிஷன் இருந்தது, இன்னைக்கு செகண்ட் டே. ஸோ அதனால தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாங்க, அவங்களே வந்து ஒரு டைலாக் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டைலாக் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஓன் டைலாக்லாம் இல்லை, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்டிங் ரொம்பவே கஷ்டம் தான், ஒரு கடல் சினிமான்றது. ஸோ அதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. ஹலோ கைஸ், எப்படியோ ஆடிஷன் முடிச்சிட்டோம். இங்க வந்து ஒரு நம்ம நெருங்கிய நண்பர், கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட், ஸோ பயங்கரமான ஒரு ஆக்டர். இவர் வந்து ஆடிஷனுக்கு வந்திருக்காரு. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம் இவர்கிட்ட. சொல்லுங்க ப்ரோ. முதல்ல வணக்கம். இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆடிஷனுக்கு. ஸோ மார்னிங் நான் ஒரு 11 o'clock வந்தேன். ஓகே. 11 o'clockலேருந்து 12 o'clock போச்சு, 1 o'clock போச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிட்டாங்க அவங்க. சரி, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ தான் ஒரு 3 மணிக்கு வந்தாங்க. பட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து டோக்கன் கொடுத்துறாங்க. டோக்கனும் கொடுத்து ப்ளஸ் டைலாக் ஸ்கிரிப்ட் பேப்பரும் கொடுத்தாங்க. சும்மா ஒரு 6 லைன் கொடுத்தாங்க. அதையும் பார்த்து படித்து அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை போய் நம்ம திறமையை வெளிக்காட்டிட்டு வந்திருக்கோம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆடிஷன் போயிருக்கோம். வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதன்றது அது ஒரு கேள்விக்குறி மாதிரி தான். என்ன சொன்னாங்க ப்ரோ உள்ள? நீங்க ஆக்ட் பண்ணீங்க உள்ள எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி தாங்க, ஆஹா சூப்பர் அப்படி இப்படி அப்படின்றது. நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன், பயங்கரமா இருந்தது. நன்றி. உள்ள என்ன சொன்னாங்க ஆக்சுவலி? இல்ல அதான் நம்ம நல்லா பண்ணுவோன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து இருந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சில டைரக்டர் வந்து நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க, நல்லா பண்ணீங்க அப்படின்றாங்க, கூப்பிட்றாங்க. அதேமாரி நம்ம பண்ண போகிற ஆடிஷன் வந்து அது நம்ம ஆடிஷன் பண்ணிட்டோம், நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்றத தாண்டி அவங்களோட சைட்லேயும் நம்ம பார்க்கணும். ஓகே. ப்ரொடியூசர் என்ன ப்ராப்ளம் அதுவும் பார்க்கணும். என்ன மாதிரி பிரச்சனை போகுது, நம்ம இங்கே நல்லா பண்ணிட்டோம், செலக்ட் ஆகிட்டோம், ஏன் இன்னும் கூப்பிடலன்னா சினிமா வந்து 24 கிராஃப்ட் இருக்கு. எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சிருக்கணும். புரியுது. ஸோ ஐ மீன் தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு ஆக்டராகவும் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சினிமா தேடி வரவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நல்லா பண்ணுறோம், ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா டைரக்டர் பக்கம் ஓகே ஆகிடும், அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஓகே பண்ணுவாங்க, பார்க்குறவங்களும் நல்லா கிளாப் பண்ணி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம மூவிங் தான் எல்லாமே. ஓகே. தான் அதாவது நல்லா எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஆடிஷன்னா அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம், கிடைக்கும். இன்னொரு 5 to 6 இயரில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆக்டராக கண்டிப்பாக நான் வருவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வருவேன், ஒரு நல்ல பெரிய ஆக்டராக வருவேன் கண்டிப்பாக. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி நாங்கள் ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது இவர் சீனியர் ஆர்டிஸ்ட், இவர் பயங்கரமா ஆக்ட் பண்ணுவாரு, ஹியூமர் சென்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணுவாரு, டப்பிங்கு, வாய்ஸ். ஸோ எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்ப்போம், இவருக்கு என்ன ஏஜ்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தா 20 ஏஜ் மாதிரி தான் இருப்பாரு, 29 ஏஜ் ஆகுது. எல்லா கேரக்டருமே பயங்கரமா பண்ணுவார். ஒரு சின்ன பையன் கேரக்டரும் பண்ணுவாரு, பெரியவங்க கேரக்டரும் பண்ணுவாரு. ஸோ இவரை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ் இவருக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் பெரிய ஆக்டரா கூட இவர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ யாராவது பெரிய டைரக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜான் வினோத் இவர் பேரு, இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் இவர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நல்ல ஆர்டிஸ்ட், ஆடிஷன் நல்லா முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.